அனைவருக்கும் வணக்கம். விருந்தும் மருந்தும் வலையொலியில் இன்றைக்கி நம்ம அதிக மருத்துவ பயன்கள் கொண்ட மா இஞ்சி ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மா இஞ்சியை ஒரு குறிப்பிட்ட சீசனில் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். அப்போ வாங்கிட்டு வந்து நம்ம கண்டிப்பாக ஊறுகாய் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஒரு 3 மாதத்துக்கு நம்ம பயன்படுத்தலாம். மற்ற ஊறுகாய் போல் இது 1 வருஷமெல்லாம் பயன்படுத்த முடியாது. இது பார்க்க இஞ்சி போல் இருந்தாலும் இதனுடைய வாசனை பச்சை மாங்காய் வாசனையில் இருக்கும். அதனால தான் இதுக்கு பேர் மா இஞ்சி. இதை வெள்ளை மஞ்சள்னு சொல்கிறாங்க. மஞ்சளுடைய மருத்துவ பயன்கள் நமக்கு நல்லா தெரியும். அது குடலை எந்த அளவுக்கு பாதுகாக்குது. அதனால தான் நம்ம தமிழ் உணவுகளில் எல்லா சமையல்லையுமே நம்ம மஞ்சள் அன்றாடம் பயன்படுத்துகிறோம். அதே போல் இஞ்சியுமே அதிக மருத்துவ பயன்கள் கொண்டது. இது போல் இந்த இஞ்சி மஞ்சள் ரெண்டுத்தினுடைய மருத்துவ பயன்களையும் கொண்டது தான் இந்த மா இஞ்சி. மா இஞ்சி அவசியம் எல்லாரும் பயன்படுத்துங்க. தேங்காய் சட்னி அரைக்கும் போது கூட நம்ம இந்த மா இஞ்சி சேர்த்து அரைக்கலாம். இது ஜூஸ் அடித்து குடிக்கலாம், கொத்தமல்லி புதினா கூட. அதே போல் எலுமிச்சை சாறில் மா இஞ்சியை ஊற வச்சு சாப்பிடலாம். இந்த மா இஞ்சி நம்மளுக்கு கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடியது, குடல் புண்களையும் கல்லீரல் பாதிப்பையும் நீக்கக்கூடியது, பசியை தூண்டும், பசியின்மை, வயிற்றுப்பொருமல், செரிமான கோளாறுகளை நீக்கும். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் என்னுடைய பயன்களை. நீங்கள் ஸ்பூனை வச்சு எடுத்தாலே இந்த தோல் வந்துடும். கத்தியாலையும் எடுக்கலாம். இதற்கு சுவை இல்லாததுனால ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளியை எடுத்து ஊற வச்சு கம்மியான தண்ணியில் நல்லா கரைச்சி சாறு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மா இஞ்சியை ரவுண்டாக இது போல் நறுக்கிக்கலாம். அதில் கருப்பாக அங்கங்கே கொஞ்சம் வீணானது போல் இருந்ததெல்லாம் நீக்கிடுங்க. நீங்கள் கேரட் துருவி கூட சேர்க்கலாம். நான் இன்றைக்கி ரவுண்டாக அரிஞ்சு சேர்த்துருக்கேன். இப்போ ஊறுகாய்க்கு தேவையான மசாலா அரைக்கலாம். 1 ஸ்பூன், அதாவது அரை டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து பொன்னிறமாக வறுத்து அதை ஆற விட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். கடுகு நல்லா வெடித்து வெந்தயம் நல்லா சிவந்து வரணும். பயங்கரமாக வாசனை அடிக்கும். ஊறுகாய்னாலே நம்ம தமிழ்நாட்டு ஊறுகாயில் இது பாரம்பரியமாக நம்ம பயன்படுத்துகிறது. இது ஒரு நல்ல பாதுகாப்பான் கூட. இந்த ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த கடுகும் வெந்தயமும் பேருதவியாக இருக்கும். இப்போ இதற்கு 3/4 கப் அளவு, நான் எடுத்துருக்கிறது 1/2 கிலோ மா இஞ்சி. அதுக்கு இந்த அளவுகள் சொல்லியிருக்கேன். நீங்கள் எடுக்கிற மாவிஞ்சிக்கு ஏற்ற அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் 3/4 கப்பு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் அரை டேபிள் ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு வெடித்ததுக்கப்புறமா ஒரு துண்டு பெருங்காயம், கட்டி பெருங்காயம் போடுறதா இருந்தால் இப்படி நீங்கள் எண்ணெயில் போட்டுக்கோங்க. தூள் பெருங்காயம்னா மா இஞ்சியை சேர்த்ததுக்கப்புறமா கூட போட்டுக்கலாம். இந்த கட்டி பெருங்காயம் நல்ல எண்ணெயில் பொரிஞ்சு நீங்கள் புளி சேர்க்கும் போது நல்லா கரைஞ்சி வந்துடும். அதற்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வெடித்து பொரிஞ்சதுக்கப்புறமா மா இஞ்சியை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஈரம் இல்லாமல் இருக்கணும். இந்த மா இஞ்சி கெட்ட கொழுப்பு அகற்றுது. உடல் எடையை குறைக்க விரும்புகிறவங்க இதை சமையலில் அடிக்கடி சேர்த்துக்கோங்க. இப்போ இதற்கு தேவையான அளவு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்திற்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. 1/2 கிலோ மா இஞ்சிக்கு இந்த அளவுகள் சரியாக இருக்கும். இப்போ இந்த மசாலா எல்லாம் எல்லா பக்கமும் படுறது மாதிரி பரட்டி விட்டு நல்ல எண்ணெயிலேயே வேக வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் போல் வேக வச்சுக்கலாம். இதை மூடி போட்டு வேக விடக்கூடாது. அந்த ஸ்டீம் தண்ணி, அந்த நீராவி தண்ணி பட்டு ஊறுகாய் வீணாயிடும். அதனால் இப்படி திறந்தே நீங்கள் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதற்கூட 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இல்லை உப்பு உங்கள் சுவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு தான் பெஸ்ட்டு. ஊறுகாய்க்கெல்லாம் கல்லுப்பு, கடுகு, நல்லெண்ணெய் இது போன்ற பொருட்கள் சேர்க்குறது தான் நல்லது. நம்ம இஞ்சியில் அதிகமான நார் சத்து இருக்கும். ஆனால் இந்த மா இஞ்சியில் அதிகமான மாவு சத்து இருக்கும். நீங்கள் மாங்காய் கீத்து அரிஞ்சு வச்சு ஊறுகாய் போட்டால் எப்படி இருக்குமோ அது போல் தான் இருக்கும். இப்போ எண்ணெயில் 10 நிமிஷம் நல்ல இஞ்சி ஊறுகாய் வெந்ததுக்கு அப்புறமா
நம்ம கெட்டியாக கரைச்சி வடிகட்டி வச்சுருக்க புளி சாந்தை ஊற்றிக்கலாம். இந்த புளி சாந்து நல்லா வெந்து சுருண்டு வரணும். கொஞ்சம் கூட அதில் ஈரத்தன்மை இருக்கவே கூடாது. அந்த அளவுக்கு சுருண்டு வரணும். நான் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன். இதையுமே மூடி போட்டு வேக விடக்கூடாது. இனி ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். அப்போ தான் அந்த இஞ்சியில் இந்த புளி ஏறும். இஞ்சியில் லேசான ஒரு கசப்பு சுவை இருக்கும். அதை போக்குறதுக்கும் இந்த புளி ரொம்ப பயன்படும். இடையில கிளறி விட்டு மூடி போடாமல் வச்சு திறந்த வழியிலே வச்சு நீங்கள் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த இஞ்சி கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும், நல்லா வேகணும். உடலில் ஏற்படக்கூடிய கீரிப்பூச்சி தொந்தரவுகள், புழுக்கள் மற்றும் குடலில் ஏற்படக்கூடிய புண்கள் எல்லாத்தையுமே அகற்றி குடல் கேன்சர்லேருந்து நம்மளை பாதுகாக்குது. அதனால் நீங்கள் அவசியமாக இந்த மாதிரி உணவுகளை அடிக்கடி பயன்படுத்துங்க. இஞ்சி உடம்புக்கு நல்லது மட்டும் இல்லை, ரொம்பவே சுவையாகவும் இருக்கும். நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ இடையில இந்த இஞ்சி வெந்துருச்சான்னு ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்த்துக்கலாம். அப்போவே உப்பு காரம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பத்தலைனா நீங்கள் இந்த கட்டத்தில் கூட மிளகாய்த்தூளும் உப்பும் சேர்த்துக்கலாம். நம்ம எண்ணெயில் ஒரு 10 நிமிஷம், அதன் பிறகு புளி சாந்து சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த புளி சாந்து தனியாக இருக்குது, எண்ணெய் தனியாக இருக்குது. கொஞ்சம் கூட அதில் ஈரத்தன்மையே இல்லை. ஈரத்தன்மை இருந்துச்சுன்னா ஊறுகாய் கெட்டுடும். அதனால் நல்ல இந்த புளி சாந்து சுருண்டு வரணும் எண்ணெயில். அது ஒரு தனி டெக்ஸ்சராக வரும். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது போல் நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. இதை ஒரு கண்ணாடி அல்லது பீங்கான் பாத்திரத்தில், ஈரமில்லாத கண்ணாடி அல்லது பீங்கான் பாத்திரத்தில் வச்சு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 மாதத்துக்கு கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். இப்போ ஊறுகாய் தயாராகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடுகு வெந்தயம் பொடி செய்து வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டு, உங்களுக்கு வெயில் இருந்துச்சுன்னா ஒரு நாள் வெயிலில் சன்லைட்டில் ஒரு துணி, நல்ல வெள்ளை துணியை வச்சு கட்டி ஒரு நாள் வெயிலில் வச்சு எடுங்க. வெயில் இல்லைன்னா பரவாயில்ல, அந்த பாத்திரத்திலே ஒரு நாள் வச்சுருந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதன் பிறகு நீங்கள் ஒரு கண்ணாடி பாத்திரம் அல்லது பீங்கான் பாத்திரத்தில் சேர்த்து வச்சுக்கோங்க. இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். யாருக்கெல்லாம் இஞ்சி ஊறுகாய் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் விருந்தும் மருந்தும் வலையொலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இஞ்சி உடல் எடையை குறைக்க உதவுது, கெட்ட கொழுப்பு அகற்றுது, அதே போல் உடல் வெப்பநிலையை சீராக வச்சுருக்க உதவுது, பித்தத்தை அகற்றுது. இந்த போல் பல மருத்துவ பயன்கள் இருக்குது. ஞாபக சக்தியை கூட அதிகரிக்க பயன்படுது. இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இதை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.